ஒன் இண்டியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்க. கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போச்சுங்க எல்லாத்துலேயுமே. 2025 இப்படித்தான் இருக்கும்னு நினச்சோம். அஷ்டமச்சனி விலகிடுச்சு, உடனே ஆகா ஓகன்னு இருக்கும்னு நினச்சோம். அப்படியே இல்லை. 2026 என்ன பண்ணிட போகுது? இந்த மாதிரியான தன்னம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் உண்மையிலே இந்த வருஷம் சிறப்பாக இருக்குங்க. மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதைப் போல அட்டமத்து சனி விலகின நாளே நாளில் மறுபடியும் 8ல் போய் ராகு உட்காந்துட்டார்ல, அப்புறம் எப்படி கடகராசிக்காரங்க நல்லதை அனுபவிப்பீங்க? இந்த வருஷ கடைசியில் ராகு பகவான் விலகிறார். அதை விட முக்கியமாக ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் ராசியை வலுப்படுத்துகின்ற விதமாக இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதத்திலிருந்து அப்படியே லக்னத்தில் போய் ராசியில் போய் உச்சமடைவார். இது ஒன்றே உங்களுக்கு போதும். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அப்படியே வெளியே வர போகிறீங்கன்றது அர்த்தம். முதல் 5 மாதம் என்னங்க நடக்கும்? செலவு தான், விரயம்தான், கஷ்டம்தான், பயண அவ்வளவு அமைப்புலேயும் கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அடிக்கடி ட்ராவல், காலில் என்னையாவது சக்கரத்தை கட்டிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறியான்னு மற்றவங்க உங்களை பார்த்து சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு ட்ராவலாக இருக்கக்கூடிய அமைப்பு. வெட்டி அலைச்சல்னு சொல்லுவோம் இல்லையா? மத்தியானம் சாப்பாடை வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்துடுவீங்க, சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. டிஃபன் பாக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்ட கையிலே வச்சுக்கிட்டா ரோட்டில் சாப்பிட முடியும்? எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு ஒரு மர நிழல் வேணும் இல்லையா? அந்த மாதிரி நிழல் கூட கிடைக்காம சாப்பாட்டை தள்ளி வைத்து கொண்டு அப்படியே போகக்கூடிய சூழல்கள் முதல் 5 மாதங்களுக்கு இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் நன்றாக இருப்பதற்கான அஸ்திவாரங்கள், பேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக போடப்படுதுங்க. இதுவரைக்கும் திருமணமாகாதவர்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க, வாழ்க்கை துணை யார் என்பது தெரியாதவர்கள், ஏன் இப்படி இழுத்துக்கிட்டே போது 30 வயசாகியும் செட்டில் ஆகலை, 35 வயசாகியும் நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ராசியில் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்சமாக அமைகின்ற அமைப்பில் ஒரு 7 மாதத்திற்குள்ளேயே வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கை அமைப்புகள் நிறைவாக செயல்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம் வரும். கடந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டு போன்ற எல்லா விஷயத்துலையும் டோட்டலி கடகராசிக்காரங்க தோற்று போனீங்க. உண்மையாக உழைச்சி வச்சுருந்த காசை கூட ஏதோ சொல்லி பேராசை பெருநஷ்டன்ற விதமாக அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், ஆட்டுக்குட்டியை நம்பினேன், ஆட்டை நம்பினேன், காட்டை நம்பினேன், மாட்டை நம்பினேன்னு எல்லா பணமும் போச்சு இல்லையா? அந்த இழந்த பணம் ஓரளவிற்காவது திரும்பி வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் ஒரு பேஸ்மெண்ட், அடிப்படை அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பு. எந்த இடத்துல இழந்தீங்களோ, மானம், மதிப்பு, மரியாதை, பணம் போன்ற எந்த இடத்துல இழந்தீங்களோ, இழந்த இடத்துலையே அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. அப்படியே படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரும். ஒரே நேரத்தில் பூம்பான்ற மாதிரி இன்றைக்கி நைட்டு தூங்கி எந்திரிச்சோன்னா நாளைக்கு நைட்டு நம்ம குபேரன் ஆகிடுவோம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 2026 இறுதி பகுதியில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த வருஷம் நல்லா தான் இருந்தது என்கின்ற மாதிரியாக நல்லவைகளை தரக்கூடிய ஆண்டாகவே அமைந்திருக்கிறது 2026ஆம் ஆண்டு கடகத்தினர் எல்லோருக்கும். Subscribe to One India and never miss an update.